Order now. Birthday cakes, party cakes. Here at a worthy price from our well-known baker. போலாமா? ஆக்ஷன். இப்போ இந்த செக்மெண்ட்டோட முடிவுக்கு வந்துட்டோம். சார், நீங்கள் நிறைய நல்ல நல்ல கதையெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய படங்களை கூட தந்திருக்கீங்க சார். இந்த தருணத்தில் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா சார்? என்னோட கதை அவ்வளோ சுவாரஸ்யமெல்லாம் இருக்காது. இது வரைக்கும் நான் எங்கேயும் சொன்னதும் கிடையாது. நான் சொல்கிறேன். என்னோட உண்மையான பேர் டைரக்டர் கல்யாணம் கிடையாது. என்னோட உண்மையான பேர் அழகுமலை. எங்கள் அப்பா பேர் தேவன். எங்கள் அம்மா பேர் ராக்காயி. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் தமிழ். என்னோட சொந்த ஊர் தேனி பக்கத்தில் உள்ள போடி நாயக்கனூரோட ஒரு சின்ன கிராமம். எனக்கு சினிமா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஏன்னா அவரோட நான் பெரிய ரசிகர் நான். ஆனால் சினிமாவுக்கு அது என்னன்னு தெரியறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா தான். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு அவரோட ஷூட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த ஷூட்டிங்கை பார்க்க நான் போயிருந்தேன். ஒரு 15 வயசு பையனாக போகிறேன். அங்கே போனால் அவர் எல்லாரும் தெய்வம் மாதிரி பார்த்தாங்க. நடிகர் திலகம் இல்லையா? எனக்கு அந்த கரிஸ்மா ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்போது பக்கத்தில் ஒரு அண்ணன் கேட்டேன், அண்ணா என்னென்ன எல்லாரும் அவர் தெய்வம் மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரி என்னை யாராவது பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர்லாம் பெரிய நடிகர்ரா, அவர்லாம் மெட்ராஸில் இருக்கார், நீ இங்கேருந்த வேலைக்கு ஆகாது, உனக்கு அவர் மாதிரி ஆகணும்னா நீ மெட்ராஸ் போங்கடா அப்படின்னாரு. நான் உடனே வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி நான் சினிமாவில் சேர போகிறேன், நான் மெட்ராஸ் போகிறேன்ப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா பலாருன்னு அடைஞ்சிட்டாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் ஒரு உண்டியல் இருக்கும், அதை எடுத்து உடச்சி ஒரு 51 ரூபா இருந்துச்சு. அதை எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எங்கள் ஊரில் இருந்து சென்னைக்கு தக்காளி லோடு அனுப்புவாங்க. அந்த தக்காளி லோடில் அங்கேருந்து வந்தேன். இங்கே மவுண்ட் ரோடில் இறங்கினோடனே சத்தியம் தியேட்டரில் போய் முதல் மரியாதை பார்த்தேன். 20 ரூபாய்க்கு, 50 ரூபாயில் 20 ரூபாய்க்கு பார்த்துட்டேன். வெளியே வந்தவொடனே உங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டேன். அதான் நான் ஃபஸ்ட்டும் கடைசியும் சாப்பிட்டேன் அவ்வளோ சாப்பாடு. அப்புறம் கையில் பார்த்தா 1 ரூபா கூட இல்லை. அப்போ தாங்க தெரிஞ்சுது, சென்னை பணம் உள்ளவனுக்கு என்ன மரியாதை, பணம் இல்லாதவனுக்கு என்ன மரியாதை. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போய் டி நகர் வழியாக போயிட்டேன். அப்புறம் அங்கே நிறைய வேலை பார்த்தேன். கட்சி விற்றுருக்கேன், லோடு ஏற்றிருக்கேன், மூட்டை தூக்கியிருக்கேன், தள்ளுவண்டி தள்ளியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஜவுளி கடையில் கூட வேலை பார்த்துருக்கேன். டி நகர்லேருந்து கோடம்பாக்கம் எனக்கு போகிறதுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே போய் எஸ்விஎம் ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு லைட் மேனாக இருந்தேன், அப்புறம் யூனிட் பாயாக மாறினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனேன், ப்ரொடக்ஷன் மேனானேன். அதுக்கப்புறம் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அப்புறம் அசோசியேட் ஆனேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் கழித்து அந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி எஸ்விஎம் ப்ரொடக்ஷன் ஷைனிங் ஸ்டார் ஆக்டிங்கில் படம் தீபாவளிக்கு ரிலீஸு. படத்துக்கு நல்ல வரவேற்பு. எஸ்விஎம் சார் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். என்னை கூப்பிட்டு என் கையில் 2 லட்ச ரூபா கொடுக்காரு சம்பளமாக. அந்த 2 லட்சத்தை பார்க்க எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. வாங்கினோடனே எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா கூலி தொழிலாளி. எங்கள் குடும்பம் பின்தங்கிய குடும்பம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு சொந்தமாக சேலை கூட கிடையாது. எங்கள் பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மாவோட கிழிஞ்ச துணி இருக்கும்ல, அதை வாங்கி தான் சுற்றி கட்டிப்பாங்க, அந்த கிழிஞ்சதெல்லாம் தெரியாமல். உடனே என் வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சதோ அதே டி நகர் போயிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் சிவப்பு, அதனால் கிளிப்பச்சை கலரில் ஒரு பட்டு சேலை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, என் தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு
ரூபாவோட தக்காளி வண்டியில் வந்த அந்த சின்ன அழகுமலைன்ற பையன் இங்கேருந்து டேரக்டர் கல்யாணா ஃப்ளைட்டில் போகிறான் மதுரைக்கு. யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். அதெல்லாம் அங்கே போயிட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி எங்கள் ஊருக்கு போனேன். எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் சின்ன ஊர். அது வந்து 3வது தெருவில் 3வது வீடு எங்கள் வீடு, ரைட் சைடில். கொஞ்சம் மலை ஏற்றமாக இருக்கும். நான் இறங்கி என் வீட்டுக்குள்ளே போகிறேன். என்ட்ரன்ஸ் குட்டியாக இருக்கும். குனிஞ்சி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த துணியோட அப்படியே போகிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே போனோட ஒரு முற்றை வரும். முற்றத்து லெஃப்டில் வந்து கிச்சனு, ரைட்டில் போனால் ரூம் வரும். எங்கள் அம்மா பார்க்கணும். நான் வந்து லெஃப்டில் போனேன். கிச்சன் உள்ள எங்கள் அம்மா இல்லை. சரி, அப்பாவும் அம்மா வந்து வெளி வேலைக்கு வெளியே போயிருக்காங்கன்னு நினச்சி நான் அப்படியே சுற்றி வரும்போது ஒரு பொண்ணு வந்து நின்னோம். என் தங்கச்சி தமிழ். ஏன்னா கை கால் ஓடல. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும். 20 வருஷம் கழித்து போகிறேன் இல்லையா, ஜெயிச்சுட்டு. அப்படியே போய் அந்த ரூமுக்குள்ளே போனால் யாருக்காக 20 வருஷம் உழைச்சனோ, யாருக்காக கஷ்டப்பட்டு பேர் புகழ் பணம் சம்பாதிச்சனோ, அவங்கள ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். தங்கச்சிட்ட விசாரிச்சதில்ல. தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாரு. எங்கள் அப்பா போன சோகத்திலே எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் இருந்திருந்தா காப்பாற்றிருக்க முடியும்னு என் தங்கச்சி சொன்னான். டைரக்டர் கல்யாண் பெரிய டைரக்டர், பல பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்த டைரக்டர், இந்தியாவோட ஐகான். பாவம் அந்த சின்ன பையன் அழகுமலை உங்கள் அப்பா அம்மாவை இழந்துட்டு நிற்கிறான். அன்னைக்கு பல கனவுகளோட அழகுமலைன்ற பையன் சென்னைக்கு வராமல் இருந்தா இன்னைக்கு இந்த டைரக்டர் கல்யாணம் அவங்க அப்பா அம்மாவை இழந்திருக்க மாட்டான். பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, புகழ் பெறது எல்லாம் முக்கியம்தான். இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே சொத்து உங்கள் அப்பா அம்மா தான். அந்த சொத்து இருக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தான். No, nothing. I'm okay. ஈன்ற பொழுதின் பெருதுவக்க தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பாவம் என் தாயால் அதை கேட்க முடியல. நன்றி, வணக்கம்.